அதான் எப்பவுமே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறான்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கார் தவிர நமக்கு நாமே ஆசீர்வாதமாக இருக்க அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டாரு. இவங்க அநேக ஜனங்களுக்கு கனித்தருகளாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு தெரிந்து கொண்டாரு. ஆனால் அவங்க எப்படி ஆயிட்டாங்களா, தனக்குத்தானே அவங்க பலனட்டு. அதனால தான் தேவன் யாரை செட் பண்ணாரு, புறஜாதியாகிய உங்களையும் என்னையே தான். அப்போ நாம் எப்படியா இருக்கணும், நமக்கு நாமே கனி கொடுக்கலாம் இருக்கக்கூடாது, நமக்கு நாமே கனி கொடுத்து நாமே சாப்பிட்றவங்களாம் இருக்கக்கூடாது. அநேகரை ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் நம்ம என்ன பண்ணணும், சேர்க்கணும். அவங்க ரட்சிப்புக்கு ஏதாவது வழியை நம்ம செய்யணும், போய் சொல்லணும், பிரசங்கம் பண்ணணும், உபதேசம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும். அப்போ தான் எல்லா ஜனங்களுக்கும் நம்ம எப்படியா இருப்போம். ஒரு மரத்தில் ஃப்ரூட்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக மற்றவங்களுக்காக தான் தவிர மரத்துக்காக அது கிடையவே கிடையாது. தேவன் சிருஷ்டித்த எல்லாமே எல்லாமே சூரியன் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் இரவு நேரத்தில் மழை நம்மளுக்கு தண்ணியை கொடுக்குது. அவர் சிருஷ்டித்த எல்லாமே எல்லாருக்கும். ஆனால் சிருஷ்டித்த நாம் எப்படி இருக்கிறோம், எல்லாமே வார்த்தையினால் சிருஷ்டித்தாரு, அது எல்லாருக்கும் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் அவருடைய கரத்தினால அவருடைய சாயலாக சிருஷ்டித்த நாம் எப்படி, இதுதான் நம்ம இந்த நாட்களில் சிந்திக்க வேண்டிய காரியங்கள். தேவன் சிருஷ்டித்த எல்லாமே எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்போது அவர் ஆசாசியாக தன் கையினால் சிருஷ்டித்த நாம் எப்படி இருக்கிறோம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா இல்லை உபத்திரவமாக இருக்கிறோமா, மற்றவங்க கண்ணீரை துடைக்கிறவளா இருக்கிறோமா இல்லை கண்ணீர் வரதுக்கு காரணமாக நம்ம இருக்கிறோமா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் நம்ம சொல்கிறாருன்னா, நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா நம்ம அதற்கேற்ற பாத்திரவான்களாக நம்ம இருக்கணும்.